அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ்டிஜிங்களூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது பாவக்காயுடன் சிவப்பு வெங்காயம் சேர்த்து சுவையான சம்பல். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது முள்ளு பாவக்காய். இந்த பாவக்காய் தான் சம்பல் செய்வதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். பாவக்காய் முழுசாக இருக்கும் போதே பாவக்காயை நன்றாக கழுவி எடுக்க வேண்டும். ஒரு சட்டியில் நிறைய தண்ணி எடுத்து நல்ல வடிவாக ஊற வச்சு கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டினத்துக்கு பிறகு பாவக்காயை கழுவ தேவையில்லை. இந்த மாதிரி ரெண்டாக கீறித்து இந்த பருப்பை எடுக்கக்கூடாது. இதோடு சேர்த்து தான் வெட்ட போகிறேன். எல்லா துண்டுகளும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டி முடிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் பாவக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதோட நாங்கள் கறிக்கு பாவிக்கிற கறித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவக்காயை புரட்டி எடுத்தாச்சு. சட்டி அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க. எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு தான் பாவக்காயை இதில் போட வேண்டும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு பொரித்து எடுக்க வேண்டும். அப்போ தான் எரியாமல் நல்ல வடிவாக பொரியும். ஆக நிறைய அள்ளி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்க வேண்டும். பாவக்காய் பொரிஞ்சு கொண்டிருக்குது. இனி சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு தேசிக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது 4 சிவப்பு வெங்காயம். என்ற கைக்குள்ளே அடங்கக்கூடிய மாதிரி ஓரளவு சின்ன வெங்காயம்தான். இவ்வளவு தான் சம்பலுக்கு தேவையான பொருட்கள். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வெட்டி எடுக்க போகிறேன். வெங்காயத்தை நீளப்பாட்டிலேயே வெட்டி எடுக்க வேண்டும். வெங்காயத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பாவக்காய் இந்த மாதிரி பொரிஞ்சு கொண்டிருக்கு. ஆக கருக விடக்கூடாது. நல்ல சரசரண்டு நல்லா பொரிய வேண்டும். அதே நேரம் கருக விடக்கூடாது. கருப்பு நிறமாக வாரத்துக்கு முதலே இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாயையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். தேசிக்காயையும் 2 துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். முக்கியமாக வெங்காயத்தை நல்லா ஒன்றோடொன்று ஒட்டாமல் நல்லா கலச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவப்பு வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம். சம்பலுக்கு மிகவும் டேஸ்டாக இருக்கும். சம்பலுக்குரிய எல்லா பொருட்களையும் தயார்படுத்திட்டேன். பாவக்காயும் இப்போ பொரித்து முடிய போகுது. ஒரு தடவை பொரித்து இறக்கிட்டேன். இதை இறக்கி எடுத்தவுடன் நாங்கள் சம்பல் செய்யலாம். எல்லா பாவக்காயும் நான் இப்போ பொரித்து இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் தான் பொரித்து எடுக்க வேண்டும். ஆக முருக பொரிக்கக்கூடாது. அதாவது கருப்பு நிறம் ஆகும் வரைக்கும் பாகற்காயை பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் சம்பல் செய்வதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ ஓரளவு சூடாக இருக்கும்போதே இதோட வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். சூடான பொரியலுடன் வெங்காயத்தை சேர்த்து தேசி புளியையும் சேர்த்து பிரட்டும் போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி விடும். அப்படி வதங்கினால்தான் ஆக பச்சை தன்மை இல்லாமல் சம்பல் சாப்பிடுவதற்கு மிகவும் டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதோட ஒரு பாதி தேசிக்காயை அப்படியே பிழிஞ்சு விடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வாழைப்பூ சம்பலுக்கு எப்படி கையால் பிரட்டி விடுவோமோ அந்த மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சி பிரட்டி விடுங்க. அப்போ தான் காரத்தன்மை, உப்பு, புளி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சம்பல் சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நல்ல சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.